السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 6 திக்ருகளையும் 33 தடவை ஓதுவோம். இந்த திக்ருகளை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலுள்ள ஒட்டுமொத்த கவலைகள் கட்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹ்வின் உதவி எப்பொழுதுமே கிடைக்கும். நம்முடைய நிறைவேறாத தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 6 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 6 திக்ருகளையும் ஓதுவோம். மிக முக்கியமான திக்ருகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் ஓத வேண்டிய திக்ருகள். ஒவ்வொரு திக்ருகளுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. நாம் இந்த திக்ருகளை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ருகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு ஹலாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்களாக இருக்கலாம், இமாம்களாக இருக்கலாம், தங்களுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் 2 ரகாத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள். அல்லாஹ்வினுடைய உதவி உடனே அவர்களுக்கு இறங்கியது. எவ்வாறென்றால், ஒரு சஹாபி தன்னுடைய தோட்டத்திற்கு தண்ணீர் தேவை. அவர் விவசாயம் செய்கிறார். அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் தேவை. அவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு உதவி செய்தான் என்றால், அவர்களுடைய அந்த சஹாபியினுடைய அந்த தோட்டத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் மலையை பொழிய வைத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே யக்கீனோடு ஹலாஸோடு துஆக்களை கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதாவது குகைவாசி இளைஞர்கள் ஓதிய அந்த துஆவை அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் அந்த குகைவாசி இளைஞர்களுக்கு எவ்வாறு உதவி செய்தான். அந்த இளைஞர்கள் அந்த துஆவை ஓதினார்கள். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வருடங்கள் அல்லாஹ் அந்த குகையினுள்ளேயே அந்த இளைஞர்களை உறங்க வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் மாலையை அடைவதற்குள் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே எறியப்பட்ட பொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலே இருந்தபோது அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்டார்கள். அல்லாஹ் அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய அந்த யுத்தத்தின் போது அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள்.
அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அந்த பத்ருடைய யுத்தத்தை அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். யக்கீனோடு ஹலாஸோடு துஆக்களை கேட்போம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய துஆக்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடம் கபூலாகும். இந்த 6 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது திக்ர் மிகவும் சிறப்புக்குரிய திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை 33 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு கலிமா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா. இதனை 33 தடவைகள் ஓதுவோம். இரண்டாவது இஸ்திக்ஃபார். யார் இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அவர்கள் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கின்றான். அவர்களுக்கான ரிஸ்கை வழங்குகின்றான். நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், துன்பம், பிரச்சனைகள் அனைத்தையும் அல்லாஹ் இஸ்திக்ஃபாரின் மூலமாக நீக்குகின்றான். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று அதிகமாக ஓதுவோம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் அதிகமாக ஓதுவோம். இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை 33 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த திக்ரை நாம் 33 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று நான்காவது திக்ர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் ஓதிய மிகவும் சக்தி வாய்ந்த திக்ர். நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா? இந்த திக்ரை ஓதுங்கள். அல்லாஹ் உங்களுடைய நிலைமைகளை சீராக்கி தருவான். என்ன திக்ர் என்றால் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வநிமல் வக்கீல். இந்த திக்ரை நாம் 33 தடவை ஓதுவோம். இதே போன்று ஐந்தாவது திக்ர் சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்ர் அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய இந்த திக்ரை நாம் 33 தடவைகள் ஓதுவோம். இந்த வார்த்தைகளுக்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தஸ்பீஹுக்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த திக்ரை 33 தடவை ஓதுவோம். அதே போன்று ஆறாவது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த திக்ரை நாம் 33 தடவைகள் ஓதுவோம். மொத்தமாக இந்த 6 திக்ருகள் இருக்கின்றது, சிறிய திக்ருகள். 33 தடவை நாம் இந்த திக்ருகளை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ர் இருக்கின்றதே, அஃலலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் அஃலலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திக்ர்களில் மிகச் சிறந்த திக்ர் என்னவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ். அதே போன்று அஃலலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ். துஆக்களில் மிகச் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 6 துஆக்களையும் நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.